சொல்லியிருக்கிறார். விரதமாவது யாது மனம் பொறிவழி போவாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றினாலும் இறைவனை விதிப்படி வழிபடுதல். மனதாலே நினைக்க வேண்டும், நாவினாலே சொல்ல வேண்டும், தோத்திரங்களை பாட வேண்டும், உடம்பினாலே அதுக்குரிய வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த செயல் செய்வதற்கு இந்த சாப்பாட்டை பற்றி சிந்தித்தோம் என்றால் கடைக்கு போகணும், மரக்கடி வேண்டணும், சமைக்க வேணும், சாப்பிட வேண்டும் என்று சிந்தனை குழம்பிப்போம். அப்போ விரதம் எதென்றால் நான் இன்று முழுவதும் இறைவனை நினைந்து வழிபட்டு கொண்டு இருப்பேன். அப்படி வழிபடுகிற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்புக்கு பாதிப்பு வரும் என்று சொல்ல முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களும் தெரியும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் விரதம் என்றால் காலையில் பசிக்காது. உங்களுடைய அனுபவத்திலே பாருங்கள். இல்லை, இன்றைக்கு மார்கழி மாதம் நல்ல குளிர், அதிகாலையில் கோயிலுக்கு போகணும் என்று போய் சிவசிவான்ற சிந்தனையோடு குளிராது என்று நினைத்து கொண்டு குளித்தால் குளிராது. விரதத்தினுடைய மகத்துவம் அதுதான். இன்றைக்கு உபவாசம், நான் இன்று முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் இருந்து இறைவனை வழிபடுவேன். சிவராத்திரி இன்றிரவு முழுவதும் நான் கண் விழித்திருந்து இறைவனை வழிபடுவேன் என்று மனதில் உண்மையான உறுதி பூண்டிருந்தால் அன்று முழுவதும் பசிக்காது, நித்திரையும் பெறாது. இது ஒவ்வொருவரும் அனுபவத்தில் பார்த்து கொள்ளலாம். அதனாலே கெடுதி ஒன்றும் பெறாது. விசுவாசமாக விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். அதில் தான் இருக்கிறது. பொதுவாக மதங்கள் அனைத்துமே இறைவனை சேர்வதற்கு ஒரு நல்வழிப்படுத்தும் ஒரு முறையாக இருக்கின்றது. என்றாலும் அவர்களது கொள்கைகள், அவர்களது நம்பிக்கை வித்தியாசப்படுவது ஒரு வழமையாக இருக்கின்றது. ஆனால் இந்து சமயத்தை, சைவ சமயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மறுபிறவியை பற்றியெல்லாம் ஒரு நம்பிக்கையான கருத்து இருக்கின்றது. அது எந்த அளவு சாத்தியம்? மறுபிறவி இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய நடைமுறையிலேயே பார்த்து கொள்ளலாம். வள்ளுவர் கூட சொல்லுவார், ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரே வகுப்பிலே 40 பிள்ளைகள் இருந்து படிக்கிறார்கள். ஒரே ஆசிரியர் தான் படிப்பிக்கிறார். ஒரே பாடப்புத்தகம் தான், ஒரே பரீட்சை தான் எல்லாரும் எழுதுகிறார்கள். ஆனால் சில பேர் A டிவிஷனில் பாஸ் பண்ணுறார்கள், சில பேர் ஓலிஃபாக போகிறார்கள். என்ன காரணம்? ஒரே வகுப்பில், ஒரே பாடத்திட்டத்தில், ஒரே ஆசிரியரிடம் படித்து ஒரே பரீட்சை எழுதினவர்களுக்கு ஏன் இந்த வித்தியாசம் பெற வேணும் என்றால், முந்தின கல்வி கொஞ்சம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். முன்பு நாங்கள் கற்ற கல்வி கொஞ்சம் இருக்கின்றது. முன்பு கொஞ்சம் கூட கற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கும் மிக இலகுவாக அது சித்திக்கும். மற்றவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கை அப்படித்தான். எங்களுடைய சைவ சமய கோட்பாட்டின்படி முந்தி எத்தனையோ பிறவிகள் பிறந்துதான் வந்திருக்கிறோம். அந்த பிறவிகளில் நாங்கள் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்பத்தான் இந்த பிறப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதான் புல்லாகி பூண்டாய் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி என்றால் மனிதனாக பிறந்தவன் மனிதனாகத்தான் பிறப்பான் என்று இல்லை. மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ்ந்தால் அவன் இந்த மனித பிறப்பிலும் உயர்ந்த பிறப்பில பிறப்பான். சாதாரணமாக தெரியும், நாங்கள் செய்கின்ற செயல்களை நல்வினை தீவினை என்று 2ஆம் வகுத்து சொல்லுவோம். நல்ல செயல், தீய செயல். நல்லது செயலை செய்தால் நல்ல மகிழ்ச்சி வருகிறது, தீய செயலை செய்தால் துன்பம் வருகின்றது. அப்போ தாமே செய்த வினை தாமே அனுபவிப்பார். நான் செய்த நல்வினை பயனாக எனக்கு நல்ல புண்ணியம் வரும், மகிழ்ச்சி வரும். தீவினை செய்திருந்தால் அதன் பல பாவம் வரும், துன்பப்படுவேன். இது பிரத்யட்சமான உண்மை இல்லையோ? அப்போ நாங்கள் இந்த பிறவியில் அப்படி நல்ல புண்ணியங்களை செய்வோமே, ஆனால் இதுக்கு அடுத்த பிறப்பு நிச்சயமாக அடுத்த பிறப்பு உண்டு. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரே வகுப்பிலே இருந்து படிக்கிற மாணவர்கள் மாதிரி ஒரே தாயினுடைய பிள்ளைகளை பாருங்கள். ஒரே தாய் தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் என்று வைங்கோ. ஒரே தாயினுடைய பாலைத்தான் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், ஒரே தாயின் பாலை குடித்துத்தான் வளர்ந்தவர்கள், ஒரே தாயினுடைய உணவைத்தான் சாப்பிட்டவர்கள் இல்லையோ? ஒரே விதமாக தான் கல்வியற்றவர்கள். சில பேர் பெரிய நிபுணர்களாக, பெரிய உத்தமர்களாக, உயர்ந்தவர்களாக வந்துடுறார்கள். சில பேர் அந்த குடும்பத்தில் சீரழிந்து போகிறார்கள். என்ன காரணம்? இவர்கள் முந்தின பிறப்பிலே செய்த புண்ணிய பாவத்தின் பேராகத்தான் இந்த பிறப்பு கிடைக்கிறது. இந்த பிறப்பிலே அதனுடைய பலாபலன் எங்களுக்கு வருகின்றது என்பதில் பிரத்யட்சமா தெரியுதுதான் எல்லாருக்கும். சரி, நமது சைவ புலவர்கள், யோகிகள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் ஒரு வகையில் விஞ்ஞானிகள். தற்காலத்தில் இவர்கள் சொன்ன நெறிகளை, வழிமுறைகளை, விடயங்களை ஆராய்ச்சி மூலம் செய்து விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது.
அதில் பல கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக சாதாரணமாக மாவிலை தோரணம் கட்டுவார்கள். இது விஞ்ஞான ரீதியில் எந்த அளவு பொருந்தும்? நீங்கள் அந்த பூசைக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் ஒவ்வொன்றையும் பற்றி சிந்தித்து பார்த்தீர்கள் அவையெல்லாம் மூலிகைகளாக இருக்கும். மூலிகை என்று கேள்விப்பட்டிருக்கிற நோயை மாற்றி உடலுக்கு நலத்தை தருபவை மூலிகைகள். அருகம்புல்லு ஒரு மூலிகை, வெற்றிலை ஒரு மூலிகை, அதே மாதிரி மாவிலை ஒரு மூலிகை, மஞ்சள் ஒரு மூலிகை, சாணம் ஒரு மூலிகை. இதெல்லாம் சர்வசாதாரணமான பொருட்கள். இவையெல்லாம் இந்த மாவிலையை பற்றி கேட்கலாம். மாவிலை ஒரு ஞான ஒளியை தரக்கூடிய பொருள். அசுத்த தன்மையை நீக்கி நல்ல ஞானத்தை தரக்கூடிய ஒரு இலை அந்த மாவிலை. அதனாலே தான் இந்த மாவிலையை பாருங்கள், பூசையிலே எல்லா மட்டத்திலும் அது பயன்படுத்தப்படுது. அங்கே தோரணம் போடுற பொழுது மாவிலை போடுகிறார்கள், கும்பம் வைக்கிற பொழுது மாவிலையை வைக்கிறார்கள், பூ இல்லா இடத்துல அதையே கிழித்து அப்படி போட்டு மந்திரம் சொல்லி பூசை செய்கின்றார்கள். அதனுடைய மாவிலை ஒரு சிறந்த மூலிகையாகும். அது நல்ல ஞான சிந்தனையை தரும். கும்பத்தின் தத்துவம் என்ன? கும்பத்தின் தத்துவம் பாருங்க, எங்களுடைய சைவ சமயத்தில் 3 நிலையில வைத்து இறைவனை வழிபாடு செய்வோம். ஒன்று விம்பம் என்று சொல்லப்படும், கோயிலுக்குள்ளே இருக்கிற விக்கிரகம், அல்லது நாங்கள் சுவாமியை படம், அது விம்பம். மற்ற ஸ்தம்பம் என்று சொல்லப்படும், கொடித்தம்பம் கோயிலே, அந்த கொடித்தம்பம் சிவம்தான், விம்பம் தம்பம். இது ரெண்டும் இல்லாத இடத்துல கும்பம். ஒரு புனிதமான குடத்தை எடுத்து அது வடிவாக கழுவி நல்ல சுத்தமான தீர்த்த நீர் வைத்து அதற்கு நூல் சுற்றி அதற்கு மேலே மாவிலை தேங்காய் பூ எல்லாம் வைத்து வைக்கிறோம். அது தெய்வமாக கடவுளாக உருவகிக்கப்படுகின்றது. இப்போ கடவுளுக்கு உருவம் இல்லை, அப்படிப்பட்ட கடவுளை ஒரு சிலையாக உருவகித்து மந்திரபூர்வமாக கும்பாபிஷேகம் செய்து கடவுளாக கும்பிடுவது போல தற்காலிகமாக இந்த கும்பத்தை வைத்து, இந்த குடம்தான் அவருடைய உடல், இது சுற்றி இருக்கிற நூல் தான் நரம்புகள், உள்ளுக்கு விடுற நீர் தான் அவருடைய ரத்தம், அதுக்குள்ள போடப்படுகின்ற ரத்தனக்கல் அது திரவியம் பவுனோ போடணும், அதுதான் இதயம், அந்த மாவிலை தான் அவருடைய சடை, தலைதான் தேங்காய் தான் அவருடைய தலையண்டு அப்படி உருவகப்படுத்தி அதற்கு மந்திரமாக சொல்லி அவரை சிவமாகவே பாவனை பண்ணுறது. அப்போ எங்கும் இருக்கின்ற இறைவனை இங்கே ஒரு இடத்துல வந்து உருவகித்து வணங்குற வகையில் தான் கும்பம். அது மிக தூய்மையாக செய்யப்பட வேண்டியது. ஆமாம், தமிழர்கள் எங்களுக்கே பொதுவான ஒரு விடயம் பொட்டு வைத்தல். இது எதற்காக செய்யப்படுது? மிக நல்லது பாருங்கோ. இந்த எங்களுடைய 6 ஆதாரங்கள், முள்ளந்தனுடைய முடிவிடம் மூலாதாரம், அதுக்கு மேலே தொப்பூளுக்கு இடையிலே சுவாதிட்டானம், தொப்பூலம் மணிபூரகம் என்று சொல்வார்கள், இதயத்தானம் அநாகதம், விசுத்தி ஆக்ஞை என்று சொல்வார்கள். இங்கே 3 நரம்போல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முள்ளந்தண்டின் ஊடாக பெருநாடி என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த மூளையை உடம்புடன் சேர்க்கிற அந்த உணர்ச்சி நரம்பு இருக்கின்றது. இடது பக்கத்தில் இடைகலை என்று ஒரு நாடி, வலது பக்கத்தில் பிங்கலை என்று ஒரு நாடி. இந்த 3ம் வந்து சந்திக்கின்ற இடம் இந்த புருவ மத்தி. அது 6 ஆதாரத்திலும் சகஸ்தலம் என்று சொல்லி 6வது அந்த இடத்திலே புருவ மத்தியிலே தான் எங்களுடைய பேலன்ஸ் தங்கி இருக்கு. 3 நாடிகளும் வந்து சந்திக்கிற இடம். அந்த இடத்தை இப்போ குளிர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உடம்பிலே காய்ச்சல் காய்ந்தால் நெற்றியிலே ஒரு ஈர துணியை போட்டுவிட்டா கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சல் விட்டுடுது பாருங்க. இந்த புருவ மத்திக்கு அந்த அவ்வளவு மகத்துவம் உண்டு. இந்த யோகிகளும் தங்களுடைய யோகக்கலையினாலே அந்த மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவு என்று ஔவையார் சொல்லுவார். அந்த அந்த கனலை இங்கே கொண்டு வந்து இருத்தி போட்டு தான் தியானம் செய்வார்களாம். அப்போ நாங்கள் எங்களுடைய உடலும் உள்ளமும் சமநிலையில் வைத்திருக்கப்பட வைத்திருந்தால்தான் ஒழுங்காக செய்யலாம். அப்போ இந்த இடத்தை குளிர்மைப்படுத்தாக வச்சுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்தனம் வைக்கின்ற வழக்கம் வந்து. சந்தனம் மிக குளிர்மையானது. தலையடிக்கும் சந்தனம், முன்பெல்லாம் சந்தனத்தை கரைச்சி பூசுவார்கள். அப்போ அந்த இடத்தை குளிர்மையான சந்தனப்பட்டு வைக்கின்ற வழக்கம் அப்படித்தான் வந்து. அதனால ஆலயத்திலும் சந்தனம் கொடுக்கறது வைக்கிறது. ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் நடைமுறையில் இடம் மாறி மேலுக்கு நடுநெற்றியில் போனதும் அப்படியெல்லாம் அழகுக்காக வைக்கிறாண்டு கொண்டார்கள். இது அழகுக்கும் குளிர்மைக்குமாக வைக்கப்படுவது. உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியவில்லை. நீங்கள் இறுதியாக புலம்பெயர் தேசத்தில் உள்ள நமது மக்களுக்கு சைவத்தை தமிழை வளர்ப்பதற்கு ஏதாவது அறிவுரைகள் வழங்க இருந்தால் சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் புலம்பெயர் நாட்டிலே வந்து இருக்கிறோம்.
அங்கே இருந்து வந்தவர்கள் தங்களுடைய தமிழ் சைவ பண்பாடு வழிபாட்டு முறைகளை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி போல இந்த பண்பாடு ஒரு நடத்தை கோலம், ஒரு இனத்தினுடைய நடத்தை கோலம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்பட வேண்டும். அதுதான் பண்பாடு. அப்படியானால் எங்களுடைய தமிழ் அறிவையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய சமய நடைமுறைகளும் சேர்ந்ததானே பண்பாடாக வரும். இதை அடுத்த தலைமுறைக்கு இங்கே புலம்பெயர் நாடுகளிலே கையளிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதற்காக தமிழை பொறுத்தளவில் தமிழ் பாடசாலைகள் பல நடைபெறுகின்றன. சைவத்துக்கு ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் ஒவ்வொன்றும் இந்த அங்கே நடைபெறுகின்ற கிரியைகள் என்ன, அவை ஏன் நடக்கின்றன, இப்போ நடக்கின்றன அந்த தகவலை, இந்த சமய உண்மைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் செய்ய வேண்டும். ஈழநாட்டிலே ஒவ்வொரு ஆலயம் ஒவ்வொரு அறநெறி பாடசாலையும் நடத்துகிறார்கள். அந்த மாதிரி புலம்பெயர் நாடுகளிலும் தமிழ் பாடசாலையை விட ஆலயங்களே ஒவ்வொரு அறநெறி பாடசாலைகளை நடத்தி கிழமையில் ஒரு நாளைக்காவது இந்த சமய உண்மைகளை அவர்களுக்கு போதித்தால் கூடிய பலனை பெறலாம். அது ஒரு இன்றியமையாத செயல் என்று நான் கருதுகிறேன். நமது சைவத்திற்கு இன்றியமையாத ஒரு நபர் நீங்கள். உங்கள் வாயினால் அந்த கருத்துக்கள் வந்தமை அனைவரது செவிகளையும் சென்றடைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நேரம் முடிவடைந்து விட்டமையினால் போதாமையினால் நாம் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றோம். நேயர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது இனிய வணக்கமும் வாழ்த்தும் உரியதாக. நல்லது நேயர்களே, இத்துடன் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை இனிதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.